ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல், இது ஒரு ஞானம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது மறைந்த கவிஞர் கவியரசு கண்ணதாசனுடைய புலமையை பற்றி தான். அவர் ஒரு சொல்றாரு, அந்த காலத்தில் இப்பெல்லாம் பஞ்சாங்கம் இருக்குது, நம்ம அதை வச்சு கணக்கு போட்டு இந்த இந்த நிகழ்ச்சி இது இதை சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நிரல்லாம் தயாரிச்சுக்கோ, இல்லை கூட அந்த திருவிழா நாடுகளெல்லாம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நிரல் பேப்பர் போடுவாங்க. அதை வாங்கி ஜனங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த காலத்தில் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அந்த காலத்தில் அமாவாசை பௌர்ணமியை வச்சு தான் வருஷத்துல 12 மாசத்துக்கு 12 பௌர்ணமி, 12 அமாவாசை, இந்த மாதிரி எல்லாம் வரும். ஒரு குத்து மதிப்பா அந்தந்த இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, அந்த என்ன திருவிழா வரும்ன்றது நம்ம இந்தியா முழுக்க பொதுவான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை திருவிழாவிலெல்லாம் போய் கலந்துக்கின்னு இருப்பாங்க. எப்படி பார்த்தீங்களா, இது யாருக்கும் சொல்ல வேணாம், இது என்ன வைகாசி மாசமா, இது பௌர்ணமியில புத்த பொருள்மா மாதிரி அந்த அவ்வளோ அற்புதமாக ஜூலை மாசத்துல அந்த பெரிய பௌர்ணமி வரும். அந்த இது சொல்லிட்டு கணக்கு போட்டு அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த குறைவு இல்லாமல் எல்லாத்தையும் ஆருத்ரா இப்போ வரும் மார்கழி மாச பௌர்ணமியில தான் இப்போ எல்லாரும் சிதம்பரத்துக்கு போகிறது சைவ பக்கங்கள்லாம் பார்ப்பாங்க. இப்படியே இருந்தது ஒரு பக்கம். அதே மாதிரி பெண்களுக்கு எங்க பெண் இருக்காங்க, எங்க பிள்ளை இருக்காங்க, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பொறுத்தோம்னா அந்த இதுல போய் பேசும்போது, கூட்டங்கள்ல பேசும்போது, இவர் பையன் இந்த நட்சத்திரம் இவர் ஏதாவது சொன்னார்னா பிள்ளை பெற்றவர், பொண்ணை பெற்றவர் துணைக்கு இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயா சொல்லியிருந்தா, அவங்க இதை காதில் கேட்டு அடுத்தது ஒவ்வொன்றா விசாரிச்சுக்கின்னு அந்தந்த இது அவங்களுக்குள்ள பொறுத்து வச்சுன்னா பேசி முடிச்சுப்பாங்க. ஆம்பளைங்க பேசி முடிச்ச உடனே வீட்டு பெண்கள் எல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கின்னு எல்லாம் ஒரு பேச்சு சாதாரணமாக நடக்கிற மாதிரி தம்பிட்டு அடிக்காம இந்த வெத்தலை பார்க்கலாம் வச்சுக்கின்னு எடுத்து போய் பார்த்துட்டு வேணாம் சொல்கிறேன், இதெல்லாம் அப்போ கிடையாது. முடிஞ்சா அவங்களுக்கு ஒத்து போனால் முடிச்சுக்கிறது, இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிடும். அவங்க காதும் வச்ச மாதிரி நடந்துப்பாங்க. அதனால யாருக்கும் எந்த வித வருத்தமோ இது பொருள் இழப்போ எதுவும் கிடையாது. எப்படி எல்லாம் எளிமையாக வாழ்ந்துட்டாங்கப்பா இந்த பெரியவங்க. இதெல்லாம் தான் அந்த எந்த காலத்திலையும் மனுஷனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறது அந்த கடவுள். அந்த கடவுள் அவனுக்குள்ளதான் இருக்கான்றது எப்படி அவன் தெரிஞ்சுக்க? அவன் தியானம் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும், பூஜை பண்ணா தெரிஞ்சுக்க முடியாது. பூஜை மூலமா நம்ம ஒரு அளவுக்கு மனசு திருப்தி, நிம்மதி, நம்மள அதை கற்பனை பண்றதும் உண்டு, தானா நடக்கிறதும் உண்டு. 2 தினசும் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நினைப்பாங்க. நல்லது செஞ்சா நல்ல கர்மா, நல்ல கர்மா பலன் நல்ல பலன் கிடைக்கும். கெட்டது செஞ்சா கெட்ட கர்மா, கெட்ட கர்மாவுடைய விளக்கமும் எங்க அந்த மாதிரிலாம் அவசரப்படுறது, பொருள் எடுப்பு, அடுத்தவங்க கூட சச்சரவு, எல்லா ரிலேஷன் எல்லாம் கெட்டு போய் அடிமட்டத்துல வாழ வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி தான் கெட்ட கர்மம். நல்ல கர்மனா ஒரே ராத்திரியில யானை மாலையை போட்டு ராஜாவாக்குன செய்தியெல்லாம் கூட நம்ம கேட்டோம் இல்லைங்களா? அதனால நம்ம எப்பயும் தியானம் பண்றது ரொம்ப அவசியம். 2 வேளையும் பண்ணணும். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை நிமிஷங்கள் குறைஞ்சதை அப்படி பண்ண முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அதை பொறுத்துக்கு நீங்க செஞ்ச பொறுத்தா பூமி ஆழ்வார், நீங்க உங்களையே ஆண்டுடுவீங்க. அவ்வளவுதான் விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.